ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த லெசனில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி லெசனில் நம்ம என்ன பேச போகிறோம்னா ஆடியோ இன்டர்ஃபேஸ் பற்றி பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன ப்ரேயரோட இந்த லெசனை ஆரம்பிக்கலாம். கண்களை மூடி தலையை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி நம்ம பார்ப்போம். இயேசுவே, உமக்கு நன்றி, இந்த நாளை கொடுத்துருக்கீங்களே, உங்களுக்கு நன்றி செலுத்திக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரை இந்த செஷனை ஆசீர்வதிங்க. கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் ஆண்டவரை நீங்கள் எங்கள் கற்றுத்தாங்க. எதையும் நான் மறந்துடாமல் சொல்கிறதுக்கு ஆண்டவரை எனக்கு கிருபைத்தாங்க. கற்றுக்கிறவங்களும் கர்த்தாவே எதுவும் மறந்துடாமல் ஆண்டவரை அதெல்லாம் அவங்க வாழ்க்கையில் அப்படியே அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. அவங்க ஸ்டூடியோக்கு ஆண்டவரை இதெல்லாம் அவங்க ஸ்டூடியோக்கு செய்கிற காரியங்கள் எல்லாமே ஆண்டவரை நல்லதாக ஆண்டவரை அவங்களுக்கு அட்வான்டேஜாக இருக்கிறதுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. அவங்களுக்கு ஆண்டவரை இதனால் பல ஆசீர்வாதங்களை அவங்க குடும்பங்களுக்கு ஆண்டவரை நீங்கள் தாங்க. கர்த்தாவே, உமது நாமத்தின் மகிமைக்கு ஆண்டவரை எங்களை எடுத்து பயன்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஸோ இன்றைக்கி கிளாஸ் ஆடியோ இன்டர்ஃபேஸ் பற்றி ஃபுல்லாக பேச போகிறோம். ஸோ ஆடியோ இன்டர்ஃபேஸ் உண்மையிலுமே நம்மளுக்கு ஸ்டூடியோவுக்கு வேணுமா? இருக்க பிசி வச்சே நம்ம ஒர்க் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய பிசிலையோ இல்லை ஒரு லேப்டாப்லேயோ இன்பில்ட்டாக சவுண்டு கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ அந்த சவுண்டு கார்டு குவாலிட்டி பார்த்திங்கன்னா ஓகேவான குவாலிட்டி ப்ரொடியூஸ் பண்ணும். சரிங்களா? இப்போ நான் இதுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணுன்னா, இப்போ நம்ம சின்ன பிள்ளையில் நம்ம நிறைய கேம்ஸ் ஆடிருப்போம். பிசி கேம்ஸ் நிறைய ஆடிருப்போம், ஞாபகம் இருக்கா? ஸோ பிசி கேம்ஸ் விளையாடுறதுக்கு ஒரு லேப்டாப் வச்சுருக்கோம், இல்லை ஒரு பிசி வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு கேம் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அந்த கேம் ஓகேவான வீடியோ ரெசல்யூஷன், ஓகேவான குவாலிட்டி, அந்த சிங்க்குன்னு சொல்லுவாங்களே, அந்த சிங்க்ரனைசேஷன்லாம் இல்லாமல் டெக்ஸ்சர் குவாலிட்டிலாம் கொஞ்சம் மீடியமாக வச்சிங்கன்னா தான் அந்த கேம் ரன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது எக்ஸ்டர்னலாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு பர்ச்சேஸ் பண்ணி அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்க. அப்படின்னா உங்களுடைய செட்டிங்ஸ் என்ன தான் ஹை செட்டிங்ஸ் வச்சாலும் எந்த ஒரு லேக் இல்லாமல் உங்களுடைய கேமை சூப்பராக ரெண்டர் பண்ணி கொடுக்கும் ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு இருக்கும்போது. அதே மாதிரி தான் சவுண்டு கார்டும், அதாவது ஆடியோ இன்டர்ஃபேஸும். ஆடியோ இன்டர்ஃபேஸ் நம்மளுக்கு எவ்வளோ முக்கியம்னா, அந்த ஆடியோ இன்டர்ஃபேஸ் நம்மளுக்கு சவுண்டோட குவாலிட்டியை என்ரிச் பண்ணி தரதுக்கும் என்ஹான்ஸ் பண்ணி தரதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக ஒரு ஸ்டூடியோன்னு செட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஆடியோ இன்டர்ஃபேஸ் தேவை. சரிங்களா? ஸோ ஆடியோ இன்டர்ஃபேஸ்னால் என்ன? ஆடியோ இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது ஒரு கன்வர்ஷன் ப்ராசஸ் செய்கிறதுக்கான ஒரு சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட். அப்படி என்ன ஆடியோ இன்டர்ஃபேஸ் கன்வர்ஷன் பண்ணுது அப்படின்னா, இப்போ நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன், சரியா? இப்போ என்னோடய வாய்ஸ் இருக்குது, இல்லைனா நான் ஒரு கிட்டார் எடுத்துகிட்டு நான் வாசிக்கிறேன். அந்த கிட்டார்லேருந்து வர சத்தமாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு நான் ஒரு பாங்கோஸ் வச்சு நான் அடிக்கிறேன், அந்த பாங்கோஸ்லேருந்து வர சவுண்டாக இருக்கட்டும், இந்த சவுண்டு எல்லாமே அனலாக் சவுண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? இப்போ நம்மளுடைய மெயின் பர்பஸ் என்னன்னா, நம்மளுடைய சவுண்டு எல்லாத்தையும் நம்ம கம்ப்யூட்டருக்கு சென்ட் பண்ணணும். சரிதானே? இப்போ கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் என்னன்னா ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். இதுதான் கம்ப்யூட்டருக்கு தெரியும். அதுக்கு அனலாக் சவுண்டெல்லாம் தெரியாது. ஸோ நடுவில் கம்ப்யூட்டருக்கும் இந்த சவுண்டு ப்ரொடியூசிங் சோர்ஸுக்கும் நடுவில் ஒரு சின்ன ஒரு மீடியம் தேவைப்படுது. அந்த மீடியம் என்ன பண்ணணும்னா, இருக்க அனலாகை டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணி கம்ப்யூட்டருக்கு புரிகிற லாங்குவேஜுக்கு கம்ப்யூட்டருக்கு ப்ரெசென்ட் பண்ணணும். சரிதானே? இப்போது அதே மாதிரி வைசி வர்ஸா பாருங்கள், அந்த கம்ப்யூட்டரில் இருக்கிற சவுண்டை நம்ம கேட்குறதுக்கு நம்ம ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணுறோம், ஸ்டூடியோ மானிட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஸ்டூடியோ மானிட்டர்ஸ்க்கு தெரிஞ்சது எல்லாமே அனலாக் சவுண்டு தான், ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் கிடையாது. ஸோ அந்த இடத்துலையும் கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்ச ஃபார்மேட்டில் இருக்க ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸை ஸ்பீக்கருக்கு தெரிஞ்ச ஃபார்மேட்டு அனலாக் ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இன்டர்மீடியேட்டில் ஒரு மீடியம் தேவைப்படுது. இந்த இன்டர்மீடியட் மீடியம் தான் சவுண்டு கார்டு, இல்லைனா ஆடியோ இன்டர்ஃபேஸ். ஸோ இந்த ஆடியோ இன்டர்ஃபேஸ் என்ன பண்ணுதுன்னா, இன்புட்டில் அனலாக டிஜிட்டலாகவும் அவுட்புட்டில் டிஜிட்டலாக அனலாகவும் கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது. ஸோ இந்த கன்வர்ஷன் ப்ராசஸ்க்கு தேவையாக இருக்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பேர் தான் ஆடியோ இன்டர்ஃபேஸ். ஓகே, ஆடியோ இன்டர்ஃபேஸை பற்றி நம்ம சொல்லிட்டோம். இப்போது ஏன் ஸ்டூடியோவுக்கு என்ன மாதிரியான ஆடியோ இன்டர்ஃபேஸ் தேவை? இப்போ அதுதான் அடுத்த கொஸ்டின். ஏன்னா ஆடியோ இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா சில ஆயிரங்கள்லேருந்து பல ஆயிரங்கள் வரைக்கும் காஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ நான் எந்த மாதிரி ஆடியோ இன்டர்ஃபேஸ் ஏன் ஸ்டூடியோவுக்கு நான் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிற கேள்விக்கான பதில் என்னவாக இருக்கும்னா, உங்களுக்கு எத்தனை நம்பர் ஆஃப் இன்புட்ஸ் தேவைப்படுதோ அத்தனை நம்பர் ஆஃப் இன்புட்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு சவுண்டு கார்டு, அதாவது ஒரு ஆடியோ இன்டர்ஃபேஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க வேண்டும். சரிங்களா? திரும்ப நான் ரிப்பீட் பண்ணுறேன்.
உங்களுக்கு எத்தனை நம்பர் ஆஃப் இன்புட்ஸ் தேவைப்படுதோ அத்தனை நம்பர் ஆஃப் இன்புட்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஆடியோ இன்டர்ஃபேஸ் வாங்கிக்கிறது உங்களுக்கு பெட்டர். ஓகேங்களா? ஸோ என்னத்தை நான் மீன் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போது நான் வந்து ஒரு கிட்டார் வச்சுக்கிட்டு நான் ஜஸ்ட்டு பாட தான் போகிறேன், இதுக்கு மேலே நான் எந்த ஒரு இன்புட்டும் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு 2 இன்புட் இருக்கிற மாதிரி ஒரு ஆடியோ இன்டர்ஃபேஸ் இஸ் மோர் தென் இனஃப். இல்லை நாங்கள் 2 பேர் பாடுவோம், ஒரே ஒரு கீபோர்டை வச்சு நாங்கள் வாசிப்போம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு 4 இன்புட் இருக்கிற மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் தேவைப்படுது. அல்ல நான் வந்து ஒரு பெரிய ட்ரம் கிட் வச்சுருக்கேன், நான் வந்து ஒரு ட்ரம்மர், என்னோடய ட்ரம்ஸோட பேட்டர்ன் ஃபுல்லாத்தையும் நான் என்ன பண்ண போகிறேன்னா ரெக்கார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு மேபி ஒரு 8 சேனலோ 10 சேனலோ இருக்கிற மாதிரி ஒரு இன்புட் உள்ள ஆடியோ இன்டர்ஃபேஸ் தேவைப்படும். ஸோ உங்களுடைய ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் ஆடியோ இன்டர்ஃபேஸ் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க. நம்பர் ஆஃப் இன்புட்ஸ் இன்க்ரீஸ் ஆக உங்களுக்கு ரேட் ஆஃப் த ஆடியோ இன்டர்ஃபேஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ இதுதான் நீங்கள் மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் ஆடியோ இன்டர்ஃபேஸ். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா உங்களுக்கு ஒரு 3 ஆடியோ இன்டர்ஃபேஸஸ் வந்து நான் காட்ட போகிறேன். சரிங்களா? சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் நான் யூஸ் பண்ண வாரியை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். சரிங்களா? ஆடியோ இன்டர்ஃபேஸு இதுக்கு பேர் ஃபோக்கஸ்ரைட் சோலோ. ஏற்கனவே நான் அந்த லாஸ்ட் வீடியோக்கு 2 வீடியோக்கு முன்னாடி நான் உங்களை காமிச்சிருப்பேன். அந்த ஃபோக்கஸ்ரைட் சோலோவை தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இதுதான் நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண ஃபோக்கஸ்ரைட் சோலோ ஆடியோ இன்டர்ஃபேஸ். ரொம்ப நல்ல ஆடியோ இன்டர்ஃபேஸ், ரொம்ப சீப்பான இன்டர்ஃபேஸு. இது வந்து ஃபோக்கஸ்ரைட் சோலோ ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன். இப்போது ஃபோக்கஸ்ரைட் வந்து கரண்ட்டாக இப்போ நான் அந்த வீடியோ பேசிகிட்டு இருக்கும்போது 3rd ஜென்ரேஷன் வரைக்கும் விட்டுருக்காங்க. ஸோ இந்த ஃபோக்கஸ்ரைட்டில் வந்து என்ன பண்ண முடியும்னா 2 இன்புட் தான், ஒரு மைக் இன்புட் கொடுத்துக்க முடியும், ஒரு லைன் இன்புட்டோ இல்லை ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இன்புட்டோ அந்த இன்புட்டை என்னால் கொடுத்துக்க முடியும். இந்த 2 இன்புட்டை தான் என்னால் வந்து இந்த சோலோவுக்கு யூஸ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த பாக்ஸில் என்னென்ன விஷயங்கள் இருக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஈக்குவலாக ஒரு சவுண்டு கார்டில் ஒரு ஆடியோ இன்டர்ஃபேஸில் என்னென்ன இருக்குன்னா இன்புட் இருக்கும், அவுட்புட் இருக்கும், கெயின் நாப்ஸ் இருக்கும், வால்யூம் நாப் இருக்கும், அப்புறம் ஃபேண்டம் பவர்னு சொல்லிட்டு ஒரு ஸ்விட்ச் இருக்கும். ஸோ மெயினாக இந்த 5 தான் எல்லாத்துலேயும் இருக்கும். சரிங்களா? ஒன்று இன்புட்டு, அவுட்புட்டு, கெயின் நாப்ஸு, அப்புறம் வால்யூம் நாபு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேண்டம் பவர். ஓகேங்களா? ஸோ இன்புட் எத்தனை இன்புட்டு இருக்கோ அத்தனை இன்புட்டுக்கான உங்களுக்கு ப்ளகின்ஸு சொருகிறதுக்கு ப்ரொவிஷன்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைக்கு சொருகிறதுக்கான ஒரு இன்புட்டும், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டோ இல்லை ஒரு கிட்டாரோ இல்லை வேறு ஏதாவது ஒரு லைனு வாய்ஸ்க்கோ நான் கொடுக்கறதுக்கான ஒரு இன்புட் இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ 2 இன்புட் இருக்குது, அதுக்கு ஏற்ற மாதிரி 2 நாப் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு இருக்குது. கெயின் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு 2 நாப் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நம்பர் ஆஃப் இன்புட் எத்தனை இருக்கோ அதுக்கு கெயின் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு 2 நாப் இருக்குது. சரிங்களா? இப்போ பின்னால் பாருங்கள், 2 ஸ்பீக்கர் சொருகிறதுக்கு எனக்கு அவுட்புட் இருக்குது. 2 ஸ்பீக்கர் லெஃப்ட்டு ரைட்டு ஸ்டூடியோ மானிட்டர் சொருகிக்கிறதுக்கு எனக்கு அவுட்புட் இருக்குது. ஸோ இது வந்து ஃபோக்கஸ்ரைட் சோலோ 2 இன்புட் தான் கொடுக்க முடியும், 2 அவுட்புட் தான் நான் எடுத்துக்க முடியும். இப்போ இதில் லைனாக இன்ஸ்ட்ருமெண்ட்டான்னு சொல்லி ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு எனக்கு இங்கே ஒரு ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னா நான் ஒரு கிட்டாரோட இதோ நான் கொடுக்குறேன் அப்படின்னா அது வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்டில் கொடுத்துக்கணும். லைனுனா ஏற்கனவே கொஞ்சம் ஆம்ப்ளிஃபை ஆகி வர சிக்னலை தான் லைன் சிக்னல்னு சொல்லுவோம். அந்த சிக்னல் நீங்கள் ஏதாவது ஒன்று கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அதை வந்து நீங்கள் லைனுக்கு நீங்கள் ஸ்விட்ச் பண்ணிக்கணும், அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா உங்களுடைய வால்யூம் அட்ஜஸ்ட்மெண்ட் நாப் இருக்குது. இதை வச்சு என்ன பண்ணிக்கலாம்னா வால்யூமை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு வால்யூம் ஸ்பீக்கரில் வர வால்யூம் வந்து கூடும் குறையும் எல்லாம் பண்ணும். அதே மாதிரி அவுட்புட்டில் இன்னொன்று என்ன இருக்குது அப்படின்னா ஹெட்ஃபோன் அவுட்புட் இருக்குது. இந்த ஹெட்ஃபோன் அவுட்புட் வந்து இதுக்குன்னு தனி நாபு கிடையாது, இது வந்து இந்த நாபுலேயே வந்து அட்டாச் ஆகிருக்கு இந்த இதுக்கு. ஸோ அதனால் இதை நீங்கள் குறைச்சி கூட்டினீங்கன்னா உங்களுக்கு மானிட்டர் ஸ்பீக்கரில் இருக்க சவுண்டும் கம்மியாகும், அதே மாதிரி ஹெட்ஃபோனில் இருக்க சவுண்டுமே கம்மியாகும், 2 சவுண்டுமே கம்மியாகும். ஸோ ஒரே நேரத்தில் இது நடக்கும். அதே மாதிரி டைரக்ட் மானிட்டரிங் அப்படின்னு சொல்லிட்டு சில இதில் கொடுத்துருப்பாங்க. இந்த டைரக்ட் மானிட்டரிங் நீங்கள் ஆன் ஆஃப் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா உங்களுடைய கம்ப்யூட்டர் வந்து பைபாஸ் ஆகிடும்.
ஸோ நீங்கள் பண்ணுற எல்லா பெர்ஃபார்மன்ஸுமே வெறும் ஆடியோ இன்டர்ஃபேஸ் மட்டுமே எடுத்துக்கிட்டு உங்களுக்கு கொடுக்கும். ஸோ கொடுக்கும்போது உங்களுக்கு எந்தவித லேகுமே இருக்காது. எல்லாமே கம்ப்ளீட்டாக அட் த டைம் ரியல் டைமில் வந்து உங்களுக்கு கேட்கும். ஸோ இது எப்போவும் பயன்படுத்துறது இல்லை. இது வந்து மோஸ்ட்டாக ட்ராக்கிங் பண்ணும்போது மட்டும்தான் இந்த டைரக்ட் மானிட்டர் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதாவது எந்த லேகுமே இல்லாமல் நான் கேட்கணும், பாட்டு பாடும்போது எனக்கு எந்த லேகுமே இருக்கக்கூடாது அப்படின்னா டைரக்ட் மானிட்டரிங் நம்ம சமயத்தில் யூஸ் பண்ணுவோம். இதை தாண்டி ஒரு மெயினான ஒரு சுவிட்ச் வந்து இந்த இன்டர்ஃபேஸில் இருக்கும். அதுக்கு பேர் தான் ஃபேண்டாம் பவர். இந்த ஃபேண்டாம் பவரை வந்து டினோட் பண்ணியிருக்கும் போது கீழே பார்த்தீங்கன்னா 48V அப்படின்னு போட்டிருக்கும். 48V அதாவது 48 வோல்டேஜ். 48V. இந்த ஃபேண்டாம் பவர் எதுக்கு அப்படின்னா, இப்போது நான் இது கூட சேர்த்து ஒரு கண்டென்சர் மைக்கு யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த கண்டென்சர் மைக்கு தானாக ஒர்க் ஆகாது. அந்த கண்டென்சர் மைக்குக்கு ஒரு சின்ன பவர் சப்ளை நம்ம கொடுத்தாகணும். அந்த பவர் சப்ளை வந்து இந்த ஆடியோ இன்டர்ஃபேஸ் மூலியமாக இந்த 48 வோல்டேஜ் பவரை நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா, இந்த ஆடியோ இன்டர்ஃபேஸு உங்களுடைய கண்டென்சர் மைக்குக்கு அந்த 48 வோல்டேஜ் பவரை சப்ளை பண்ணும். இது டைனமிக் மைக்குக்கு கிடையாது. டைனமிக் மைக்கு யூஸ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு கரண்ட் சப்ளையும் தேவையில்லை. ஆனால் நீங்கள் யூஸ் பண்ணுற கண்டென்சர் மைக்குக்கு 48 வோல்டேஜ் பவர் சப்ளை நம்ம அனுப்பி ஆக வேண்டும். ஸோ அதுக்கு தான் இந்த சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. இதுக்கு இன்னொரு பேர் ஃபேண்டாம் பவர் இல்லைனா 48 வோல்டேஜ் டாம் பவர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் நம்ம யூஸ் பண்ண ஃபோக்கஸ் ரைட் வரும். இதுக்கு வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு யூஎஸ்பி சொருகிறதுக்கு ஒரு சின்ன பட்டன் ஒரு இது இருக்கும், ப்ரொவிஷன் இருக்கும். இது மூலியமாக தான் இந்த டிவைஸ் வந்து பவர் ஆகி ஒர்க் ஆகும். இதுக்கு தனியாக எக்ஸ்டர்னல் பவரை நம்மளுக்கு கொடுக்கணும்னு கட்டாயம் கிடையாது. இது யூஎஸ்பி பவர்லேயே ஒர்க் ஆகும். சரிங்களா? இதுதான் ஃபோக்கஸ் ரைட் சோலோ. இப்போ அடுத்த இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஆடியன்ட் அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட இன்டர்ஃபேஸு, ஆடியன்ட் ID4. இப்போது அந்த இன்டர்ஃபேஸ் தான் ஒர்க் ஆகிட்டுருக்கு. அதில் தான் அந்த மைக் எல்லாமே கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த இன்டர்ஃபேஸை நான் பக்கத்தில் காட்டுறேன், பாருங்கள். இதுதான் ஆடியன்ட் இன்டர்ஃபேஸு. அந்த இன்டர்ஃபேஸோட மேலே பாக்ஸில் பாருங்கள். அதே மாதிரி என்ன இருக்கும் அப்படின்னா 2 கெயின் நாப் இருக்குது பார்த்தீங்களா? 2 கெயின் நாபுக்கும் 2 இன்புட் கொடுக்கணும். அதனால் இதுக்கு வந்து 2 கெயின் நாப் இருக்குது. அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பட்டன் வந்து இருக்குது, வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கான நாப் இருக்குது. ஸோ இதில் 2 இன்புட் கொடுக்க முடியுங்கனால மைக்குக்கு டிஐ கெயின் அப்படிங்கிறது இன்புட்டு கொடுக்குறேன், இல்லைனா லைன் சிக்னல் கொடுக்குறேன் பார்த்தீங்களா, அதுக்கான இன்புட் கொடுக்கறதுக்கு இருக்குது. பக்கத்தில் இருக்க மானிட்டர் மிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு வால்யூம் நாப். இந்த சில இன்டர்ஃபேஸஸில் வந்து அந்த கம்பெனிக்கு ஏற்ற சில கேரக்டரிஸ்டிக் இருக்கும். அந்த மாதிரி இது வந்து ஒரு வால்யூம் நாப். இந்த வால்யூம் நாப் என்ன பண்ணுன்னா, இன்புட் வர சிக்னலுக்கும் டிஏடபிள்யூலேருந்து வர சிக்னலுக்கும் ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் க்ரியேட் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது மோஸ்ட்லி வந்து எல்லா இன்டர்ஃபேஸ்லையும் வரதில்லை, சில இன்டர்ஃபேஸில் மட்டும்தான் வருது. அதுக்கப்புறம் கீழே பாருங்கள், ஸ்பீக்கரை வந்து கம்ப்ளீட்டாக மியூட் பண்ணுறதுக்கு எனக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மியூட் ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அது பக்கத்தில் இன்னொரு ஐடி பட்டன் ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அந்த ஐடி பட்டன் என்ன பண்ணுன்னா, என்னோடய வால்யூம் நாபை சில சமயம் சில பேராமீட்டர்ஸ்க்கு அசைன் பண்ணிக்கும். ஸோ அசைன் பண்ணும்போது நான் வால்யூம் நாபை மட்டும் திருப்பினா போதும், எனக்கு வால்யூம் வந்து கூடாது குறையாது அதெல்லாம் பண்ணாது. ஆனால் நான் என்ன பேராமீட்டர் அசைன் பண்ணியிருக்கனோ அந்த பேராமீட்டர் கூடவோ குறையவோ செய்ய ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு தான் ஐடி நாப் யூஸ் கொடுத்துருக்காங்க. இது மோஸ்ட்லி டிஏடபிள்யூவில் ஆட்டோமேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று படிப்போம். அந்த ஆட்டோமேஷன் வரதுக்கு இந்த நாப் வந்து இந்த ஐடி பட்டன் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சின்ன மீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ தூரம் எனக்கு வந்து சிக்னல் வருது அப்படி பார்க்கறதுக்கு எனக்கு வந்து ஒரு மீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதோட பேக் சைடில் பாருங்கள், பேக் சைடில் தான் எனக்கு மைக்கை சொருகிறதுக்கோ இல்லை ஏதோ ஒரு லைன் இன்புட் கொடுக்குறதுக்கோ எனக்கு வந்து ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா 48 வோல்ட் ஃபேண்டாம் சப்ளை பண்ணுறதுக்கு, அதாவது கண்டென்சர் மைக்குக்கு சப்ளை கொடுக்கறதுக்கு, பவர் சப்ளை கொடுக்கறதுக்கு எனக்கு ஒரு ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் ஸ்பீக்கர் நான் வந்து அவுட் எடுக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பி கேபிள் சொல்கிறதுக்கான ப்ரொவிஷன் இருக்குது. ஸோ இதுதான் நார்மலாக இந்த ஆடியன்ட்டோட ஸ்டார்டிங் ஃபேஸில் இருக்கிற ஒரு இன்டர்ஃபேஸ். இந்த இன்டர்ஃபேஸும் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த ஆடியன்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல விஷயம் என்னென்னா, பெரிய பெரிய இன்டர்ஃபேஸில் என்ன ஆம்ப்ளிஃபையர் உள்ளே யூஸ் பண்ணுறாங்களோ அதே ஆம்ப்ளிஃபையர் தான் இந்த சின்ன இன்டர்ஃபேஸ்க்கும் யூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்குது. இந்த ஆம்ப்ளிஃபையர் என்ன அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு மைக்கு மூலயமா நம்ம பேசுகிறோம், சரிதானே? ஸோ மைக்கு மூலயமா பேசும்போது நம்மளோட சிக்னலை வந்து கம்ப்யூட்டருக்கு அனுப்பும்போது இந்த இன்டர்ஃபேஸ்க்குள்ளே ஒரு ப்ரீ ஆம்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா,
நம்மளோட சிக்னலை உள்வாங்கி அதை ஆம்ப்ளிஃபை பண்ணி கம்ப்யூட்டருக்கு அனுப்பும். ஸோ அந்த ப்ரீ ஆம்ப்ளிஃபையரோட குவாலிட்டியை பொறுத்த வரைக்குமே ஒவ்வொரு கம்பெனி ஒவ்வொரு மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க, சரிங்களா? ஸோ ஆடியன்ட்டை பொறுத்த வரைக்கும் பெரிய பெரிய இன்டர்ஃபேஸில் என்ன ப்ரீ ஆம்ப் யூஸ் பண்ணுறாங்களோ அதே சேம் ப்ரீ ஆம்பை தான் சின்ன இன்டர்ஃபேஸ்க்கும் யூஸ் பண்ணுறாங்க. ரொம்ப நல்ல ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணுது. இப்போது கரண்ட்டாக நான் இந்த ஆடியோ இன்டர்ஃபேஸ் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது ஃபைனலாக தேர்டு ஆடியோ இன்டர்ஃபேஸு. இது கொஞ்சம் பெரிய ஆடியோ இன்டர்ஃபேஸு. இதில் நிறைய விஷயங்கள் நீங்கள் கவனிக்க வேண்டியது இருக்குது. இது எல்லா ஸ்டூடியோக்கும் இருக்கணும் வாங்கணுங்கிற கட்டாயம்லாம் கிடையவே கிடையாது. என்கிட்ட இந்த ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்குது, அதனால் நான் உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு காட்டினா இன்னும் கொஞ்சம் நல்லா கிளியராக புரிகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இதுதான் அந்த இன்டர்ஃபேஸு. இது வந்து ஃபோக்கஸ் ரைட்டோட பெரிய இன்டர்ஃபேஸ், பெரிய மாடல் இன்டர்ஃபேஸு, ரொம்ப பழைய டைப் இன்டர்ஃபேஸு. இந்த இன்டர்ஃபேஸோட மாடல் பேர் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் ரைட் சஃபயர் 10IO. 10IOங்கிறது எதை டினோட் பண்ணுது அப்படின்னா 10 இன்புட் 10 அவுட்புட் அப்படிங்கிறது தான் டினோட் பண்ணுது. மோஸ்ட்லி எல்லா ஆடியோ இன்டர்ஃபேஸ்க்கு பின்னால் ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஃபோக்கஸ் ரைட் 2I2 அப்படின்னு கொடுத்தா 2 இன்புட் 2 அவுட்புட், 2I4ன்னு கொடுத்தா 2 இன்புட் 4 அவுட்புட். இதுதான் வந்து அந்த நம்பர்ஸ் வந்து டினோட் பண்ணும். ஸோ அந்த நம்பர்ஸை பார்த்தா உங்களுக்கு என்ன புரியணும்னா இதில் எத்தனை நம்பர் ஆஃப் இன்புட்ஸ் இருக்குது, எத்தனை நம்பர் ஆஃப் அவுட்புட்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு புரியும், சரிங்களா? ஸோ இந்த பர்டிகுலர் இன்டர்ஃபேஸ் வந்து ரொம்ப பழைய மாடல். யூஎஸ்பிலாம் வரத்துக்கு முன்னாடி இந்த மாடல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா ஃபயர் வயர் அப்படிங்கிற போர்ட்டு தான் இதில் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபயர் வயருங்கிற போர்ட்டு 2 போர்ட்டு சொல்லிக்கிறதுக்கு இங்கே ஆப்ஷன் இருக்குது. ஃபயர் வயர் போர்ட், யூஎஸ்பி போர்ட்டு கிடையாது, ஃபயர் வயர் போர்ட். இது ரொம்ப பழைய டைப் ஆஃப் ஃபயர் வயர் போர்ட்டு. இந்த போர்ட்டு வந்து மேக் எல்லாத்துலேயுமே இந்த ஃபயர் வயர் போர்ட்டு கொடுத்துருப்பாங்க. நம்மளுடைய பிசிக்கு ஃபயர் வயர் போர்ட்டு கிடையாது. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் இந்த மாதிரி டிவைஸை நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எக்ஸ்டர்னலாக ஃபயர் ஒயர் கார்டு வாங்கி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி உங்களோட பிசியில் நீங்கள் ஸ்லாட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும் இந்த இன்டர்ஃபேஸ் நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இந்த இன்டர்ஃபேஸை பொறுத்த வரைக்கும் இந்த இன்டர்ஃபேஸு எக்ஸ்டர்னலாக நீங்கள் கண்டிப்பாக பவர் பண்ணி ஆகணும் வேண்டிய ஒரு இன்டர்ஃபேஸ், சரிங்களா? ஏற்கனவே பார்த்த அந்த 2 இன்டர்ஃபேஸும் யூஎஸ்பியில் பவர் ஆகிக்கும். ஆனால் இந்த இன்டர்ஃபேஸு ஃபயர் ஒயரில் டேட்டா மட்டும் தான் அனுப்பும், பவர் ஆகாது. பவரை பண்ணணுங்கன்னா தான் உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா உங்களுடைய கண்டென்சர் மைக்ரோஃபோன்லாம் ஒர்க் ஆகும், இல்லைனா ஒர்க் ஆகும். ஸோ அதுக்கான பவர் கார்டு இந்த இடத்துல வந்து பார்த்துக்குங்க. இந்த இன்டர்ஃபேஸில் வந்து பாருங்களேன், மிடி இன் மிடி அவுட்டுன்னு சொல்லிட்டு சேனல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுடைய மிடி டிவைஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த இன்டர்ஃபேஸ்க்குள்ளே மிடி இன் மிடி அவுட்டு கொடுத்துக்கலாம். ஸோ தட் உங்களோட மிடி டேட்டா எல்லாமே ப்ராசஸிங் எல்லாத்தையுமே இந்த கார்டை சவுண்டு கார்டை எடுத்துக்கும், அதாவது ஆடியோ இன்டர்ஃபேஸை எடுத்துக்கும். அதே மாதிரி தான் இந்த இடத்துல பாருங்கள் 8 சேனல் இருக்கும். 8 மைக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா எக்ஸ்எல்ஆர் இன்புட்டில் நீங்கள் கொடுத்துக்கலாம், கண்டென்சர் மைக் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி 8 அவுட்புட் இருக்குது பார்த்தீங்களா, 8 விஷயங்கள் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா 8 விதமான ஸ்பீக்கர், அதாவது 4 செட் ஆஃப் ஸ்டூடியோ மானிட்டர்ஸை நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் இதில் பயன்படுத்திக்கலாம். ஸ்டூடியோ மானிட்டர்ஸ் 4 செட்டுன்னு இல்லை, இப்போது சர்ச் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் சர்ச்சில் வந்து ஒரு 3 ஸ்பீக்கர் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா 3 ஸ்பீக்கர் நீங்கள் இதில் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா சொருகிக்கலாம். இதில் ரவுட்டிங் கூட இருக்குது. அந்த ரவுட்டிங் என்ன பண்ணிக்கலாம்னா 2 ஸ்பீக்கர் ஆடியன்ஸை ஃபேஸ் பண்ணியிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது 2லேயும் ஒரு மாதிரி சவுண்டு வரும், ஸ்டீரியோ சவுண்டு வரும். ஒரு ஸ்பீக்கர் வந்து பேசுகிற அந்த ஸ்பீக்கரை பொறுத்து இருக்குன்னா அவரோட ஸ்பீக்கரில் அவரோட சவுண்டு மட்டும் வர மாதிரி கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ரவுட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்பீக்கர்லேயும் என்னென்ன சவுண்டு போகணுங்கிறத நம்ம இதில் வந்து டிசைட் பண்ணி ரவுட் பண்ணிக்கலாம். ஸோ 8 இன்புட்டு இங்கே காட்டியிருக்கு, 8 அவுட்புட் இங்கே இருக்குது, 2 ஃபயர் வயர் இன்புட் கொடுக்கறதுக்கான போர்ட்டு இருக்குது, அதுக்கப்புறம் 2 மிடி இன்புட், மிடி இன்னு மிடி அவுட்டு போட்டிருக்குது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான இது பவர் பண்ணுறதுக்கான ஒரு பவர் சப்ளை இருக்குது. இதுக்கு முன்னால் பாருங்கள், அதே மாதிரி கெயின் நாப்ஸ் இருக்குது. ஒவ்வொரு இன்புட்டுக்கும் ஏற்ற மாதிரி 8 கெயின் நாப் இருக்குது. அது இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் மாஸ்டர் வால்யூம், கம்மி பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் என்ன இருக்குன்னா ஹெட்ஃபோனுக்குன்னு சொல்லிட்டு தனியாக வால்யூம் கொடுத்துருக்காங்க. அந்த வால்யூம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஹெட்ஃபோன் வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா வெறும் ஹெட்ஃபோன் மட்டும்தான் அட்ஜஸ்ட் ஆகும். இதில் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா மானிட்டரில் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா ஃபுல் மானிட்டருமே அட்ஜஸ்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த டிவைஸில் பாருங்கள், இந்த இடத்துல 8 இன்புட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஐதர் நீங்கள் 8 இன்புட் லைன் இன்புட் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா எக்ஸ்எல்ஆர் இன்புட் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இந்த டிவைஸ் கான்ஃபிகர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 48 வோல்ட் ஃபேண்டம் பவர் வந்து 2 இருக்குது. இந்த 4 சேனலுக்கு ஏற்றாப்புல ஒரு 48 வோல்ட் ஃபேண்டம் பவரும், அடுத்த 4 சேனலுக்கு ஒரு 48 வோல்ட் ஃபேண்டம் பவரும் இருக்குது. அதே மாதிரி டிம்முன்னு ஒரு பட்டன், மியூட்டுன்னு ஒரு பட்டன் இருக்குது. மியூட் அப்படிங்கிற பட்டன் கம்ப்ளீட்டாக உங்களுடைய ஆடியோ இன்டர்ஃபேஸ்லேருந்து ஸ்பீக்கருக்கு போகிற சவுண்டை வந்து கட் பண்ணிடும். மியூட் அப்படிங்கிறது என்ன பண்ணுன்னா இருக்கிற சவுண்டை ஒரு 15 டெசிபலுக்கு கம்மி பண்ணி கொடுத்துரும்.
சரிங்களா? ஸோ அதுதான் டிம்முங்கிற சுவிட்ச். ஸோ இது எல்லாமே இந்த இன்டர்ஃபேஸில் வந்து இருக்குது. இது பழைய டைப்பு ஃபயர்வேர் இன்டர்ஃபேஸு. இப்போ நீங்கள் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாம், என்ன 10 இன்புட் 10 அவுட்புட்னு சொன்னீங்களே, 10 IO தானே சொன்னீங்க, சஃபயர் 10 IOன்னு சொன்னீங்களே, 10 இன் 10 அவுட்புட் இருக்கணும்ல, ஏன் வந்து 8 இன்புட் மட்டும் தான் நீங்கள் காட்டுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ மீதி இருக்க 2 இன்புட் 2 அவுட்புட் எப்படி இருக்கும்னா SPDIF இல்லைனா ஆப்டிக்கல் இன்புட் ஆப்டிக்கல் அவுட்புட் அப்படிங்கிற பேரில் இருக்கும். இந்த பர்டிகுலர் டிவைஸில் பார்த்தீங்கன்னா SPDIFன்னு சொல்லிட்டு இங்கே 2 இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த 2 SPDIF வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னா, என்னால் இதே மாதிரி இன்னொரு இன்டர்ஃபேஸ் இருக்குன்னா அதில் இருக்க SPDIFும் இதில் இருக்க SPDIFும் நான் கம்பைன் பண்ணிட்டேன்னா இதில் இருக்க 8 சேனல் ப்ளஸ் அதில் இருக்க 8 சேனல் மொத்தம் 16 சேனல் என்னால் யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்காக தான் இந்த SPDIF யூஸ் பண்ணிவிட்டு அது வந்து தனியாக 2 இன்புட் 2 அவுட்புட்டில் அதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து ஃபோக்கஸ் ரைட் சஃபயர் 10 IO. இந்த மாதிரி நிறைய இதை விட இன்னும் பெரிய பெரிய இன்டர்ஃபேஸஸ்லாம் இருக்குது. பட் அந்த இன்டர்ஃபேஸ்லாம் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. உங்களுக்கு என்ன ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமோ அதை மட்டும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். உங்களுக்கு எத்தனை இன்புட் தேவையோ அத்தனை இன்புட்டுக்கு மட்டும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். அதை தவிர்த்து வேறு எதுக்கும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணுங்கிற கட்டாயம் கிடையாது. சரிங்களா? ஸோ இதுதான் ஆடியோ இன்டர்ஃபேஸை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நம்ம கற்றுக்கிட்ட பாடங்கள். ஓகேங்களா? இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு தடவை ரெஃபர் பண்ணி பாருங்கள். நிறைய விஷயம் நம்ம டெக்னிக்கலாக பேசுகிறோம். எல்லாத்தையும் ஒரு தடவை ரெஃபர் பண்ணுங்கள். புரியலைன்னா நீங்கள் இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் நம்ம பின்னால் வரும்போது இதெல்லாம் நம்ம ரெஃபரன்ஸ் கொடுக்கலாம். நல்லா மியூசிக் பண்ணுங்கள். ஆண்டவருக்காக எழுந்து ஓடுங்க.